பிள்ளையார் கோயில் ஏற்றுவதற்கும் கேடு வந்ததா, அதனாலே உத்தரவு போடப்பட்டதா, இல்லை வழக்கினுடைய மூல நோக்கம் என்ன என்றெல்லாம் தெரியாமல் நாம் பேசக்கூடாது. நான் சொல்லுகிறேன், எந்த வழக்கமும் இல்லாவிட்டாலும் மலையில் இருக்கின்றவன் முருகன், முருகனுக்குரியதான் மலை, அங்கே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது நியாயம். சேகர் பாபுலாம் அறநிலையத்துறையாக இருந்தால் இப்படித்தான். நீ திமுகவிலே நான் தான் காவி சேட்டை போடுகிறவன் என்று சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் முருகன் கோயிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நீ முந்தைய உன் பதவியெல்லாம் போயிடும். இன்னும் ஒரு 4 மாதத்தில் முருகன் போக்குவேன். நீ எல்லாம் ஒரு ஆள். எனக்கு முஸ்லீம்கள், சிறுபான்மை மக்கள், எந்த நாடு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற நாடோ அந்த நாடு தான் நாகரிகமான நாடு. அதை தானே இப்போ திமுகவும் செய்யறதா சொல்றாங்க. நாங்க சிறுபான்மையினருடைய மத உணர்வை நாங்க புண்படுத்த விரும்பல. மத உணர்வு புண்படுமா? கேட்டா இன்னும் முருகன் பழைய கடவுள் இல்லையா? முருகனுடைய மலை இல்லையா? அது என்ன இப்போ வந்தவங்க மலையா? அது பழம்பெரும் மலை. அங்க தீபம் ஏற்றுவது பெரிய தப்பா? அது என்ன தப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு நீதிபதி உண்மையா சொன்னா அதை கடைபிடிக்க மாட்டேன்னு ஒரு அரசு சொன்னா இந்த அரசை செருப்பால் அடிச்சு விரட்டும். ஏத்துற இடத்துல தீபம் ஏற்றிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? அதெல்லாம் எப்போதுல இருந்து நீ நேற்று உறங்கிட்டாங்கிறக்கா இன்றைக்கு உன்னுடைய உரிமையை கோரினால் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? பழைய உரிமை முக்கியமா, முந்தா நாள் விட்டு போன உரிமை முக்கியமா? இதுவே யார் சொல்வதற்கு? இவனுக்கு என்ன கடவுளை பற்றி? ராமனை செருப்பால் அடித்தவர்கள், திருட்டு கூட்டம். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல்வாதி பழக்கருப்பையா அவர்கள். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா, இப்போ உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. அதாவது இதுக்கு முன்னதாகவே மிகப்பெரிய பேசு பொருளானது என்ன அப்படின்னா, அந்த மலை திருப்பரங்குன்றம் மலைன்னு அழைக்கலாமா, சிக்கந்தர் மலைன்னு அழைக்கலாமான்னு பெரிய பேசு பொருளானது. இப்போ இந்த கார்த்திகை தீபம் நீங்க அந்த மலை மேல போய் நீங்க ஏத்திக்கோங்க அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்பொழுதும் சிக்கந்தர் மலை இல்லை, அது எப்பொழுதும் முருகனுக்குரிய திருப்பரங்குன்றம் மலை தான். சிக்கந்தர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய சமாதியை இங்கே நிறுவி கொண்டார். தமிழர்கள் இணக்கமான போக்குள்ளவர்கள் என்கின்ற காரணத்தினால் அந்த சமாதிக்கு இன்றைக்கு வரையிலும் எந்த ஊரும் விளைவிக்கப்படவில்லை. சங்க காலத்திலேயே உள்ளவன் முருகன், நம்முடைய சிவனுக்கு முந்திய கடவுள் முருகன். ஆகவே தொல்காப்பியத்தில் முருகனும் திருமாலும் தான் குறிப்பிடப்படுகிறார்கள். இந்திரனெல்லாம் குறிப்பிடப்படுகிறால் நம்மளெல்லாம் இல்லாத தெய்வமாகிவிட்டான். ஆகவே முருகன் பழம்பெரும் தெய்வம். தமிழர்களுக்கு நேர்த்திக்கடன் தெய்வம் அவன்தான், வேண்டுதல் தெய்வம் அவன்தான், வலிமையான தெய்வம் அவன்தான். எந்த தெய்வத்தை மக்கள் வணங்கினாலும் முருகனிடம் தான் தனி ஈடுபாடு கொண்டிருப்பாங்க. அதை மறுக்கிறதுக்கு இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அதனால அது திருப்பரங்குன்றம் என்பது முருகனுடைய மலைதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட மலை. சிக்கந்தர்லாம் வருவதற்கு முன்னாலேயே பாடப்பட்டேன். நான் சிக்கந்தருக்கு எதிராக கருத்து சொல்லவில்லை. ஏதோ உங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு போய் அந்த மலையில சமாதி வைத்தீர்கள். உங்களுடைய ஆட்சி காலமாக இல்லாவிட்டால் அதை செய்திருக்க முடியாது. செய்தீர்கள். அதிலே ரொம்ப பெருந்தன்மை. தமிழ் மக்களும் நீங்களும் இணக்கமாக இருந்து வந்த காரணத்தினால் அந்த சிக்கந்தர் மலைக்கு இன்றைக்கு வரையிலும் எந்த விதமான சிக்கந்தர் மலை இல்லை. சிக்கந்தர் சமாதிக்கு எந்த விதமான கேடும் ஏற்படவில்லை. இதை சிக்கந்தர் மலை என்று சொல்வதே பொறுத்து கொள்ள முடியாது என்று ஒவ்வொருவரும் கருதுவார்கள். இது திருப்பரங்குன்றம் முருகனுக்குரிய மலை. குன்றுதோறும் ஆடுகின்றவன் முருகன் தான். அவன் மலையிலே தான் போய் குடியிருப்பான். ஆகவே குறிஞ்சி நில கடவுளவன். அதனாலே இது வைத்து கொண்டீர்கள். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஒரு உத்தரவு ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வியை ஒரு அமைச்சர் எழுப்புகிறார். கடைபிடிக்கப்பட்டதா இல்லையா என்பது கேள்வி இல்லை. பார்ப்பனர் அல்லாதவர் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற முறை காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த முறைக்கு மாறானது தான். ஆனால் நாம் புதிய முறைகளை ஏற்றுக்கொள்வது இல்லையா? இது காலங்காலமாக வழக்கமாக தீபம் ஏற்றுவது என்பது நடந்த ஒன்று தான். இடைக்காலத்தில் கொஞ்ச காலம் இது விட்டு போயிருக்கும். இப்பொழுது இதை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் மலையில ஏற்றாமல் வேறு எதிலே ஏற்றுவது? விளக்கை மலையில வைத்தால்தான் தெரியும். இந்த காலங்காலமா நம்ம அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் ஏத்துறாங்க. இப்ப ஏன் காலங்காலமா இல்லை, உச்சி பிள்ளையாரே பின்னாடி வந்தவர் தானே. முருகன் தான் சங்ககால கடவுள் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ உச்சி பிள்ளையார் சங்ககால கடவுளான முருகன் திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்தது பரிபாடலில் பேசப்படுகிறது. என்ன, உச்சி பிள்ளையார் நேற்று வந்தவர். அது ஏதோ ஒரு காரணமாக உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றி இருப்பார்கள். அதை விடு. முருகன் கோவில், முருகன் மலையே இருக்கிற போது மலை
தீபம் ஏற்றுவதற்காக இருக்கின்ற போது திருவண்ணாமலை மலை போல இந்த திருப்பரங்குன்ற மலையும் தீபம் ஏற்றுவதற்குரிய மலை என்கின்ற போது அங்கே ஏற்ற வேண்டியதானே. நேற்று வரையிலும் என்னை போன்றவர்களே இதை சிந்தித்ததில்லை. நீ பொய்யாக ஊரடங்கு உத்தரவு போட்டு பொய்யாக அந்த மக்களிடம் உனக்கு பெரிய கேடு வந்து வர தெரிந்தது, நான் தான் பாதுகாத்தேன் என்ற உணர்வை நீ ஏற்படுத்த முயன்ற காரணத்தினால்தான் எனக்கெல்லாம் அந்த மலையில தீபம் ஏற்றுவதை ஏன் இவ்வளவு காலம் தவிர்த்திருந்தார்கள், ஏன் இந்த உணர்வு ஏற்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இல்ல இது நீங்க 2014 இருக்கட்டும் 2017 இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் சரி, எடப்பாடியார் இருக்கும்போதும் சரி, இதே போன்ற பிரச்சனை எழும்போது இவங்க 2 பேருமே மறுத்திருக்காங்க. இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதுல ஏத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எனக்கு தெரியாது இந்த வழக்கு என்ன என்று அமைச்சரே சரியாக சொல்லவில்லை. ஒரு கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே தவிர அதுல வழக்கம் போல் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த அந்த இடத்திற்கும் கேடு வந்ததா, உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுவதற்கும் கேடு வந்ததா, அதனாலே உத்தரவு போடப்பட்டதா, இல்லை வழக்கினுடைய மூல நோக்கம் என்ன என்றெல்லாம் தெரியாமல் நாம் பேசக்கூடாது. நான் சொல்லுகிறேன், எந்த வழக்கமும் இல்லாவிட்டாலும் மலையில இருக்கின்றவன் முருகன், முருகனுக்குரியதுதான் மலை, அங்கே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது நியாயம். உன்னுடைய ஆட்சி இருக்கும் இல்லாமல் போகும். பேசிப்பார் இந்த கருத்தை. கடைசியில் நீ என்ன செய்கிறாய் என்றால், நான் எதற்காக எனக்கு அந்த நீதிபதி ரொம்ப சிறந்த நீதியரசர் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அவரோடு தொடர்பு கிடையாது, தெரியவும் தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அஞ்ச மாட்டார், தன் மனதில் பட்டதை நியாயத்தை சரி என்று எந்த விளைவுகளையும் பார்க்காமல் சொல்லக்கூடிய நீதிபதிகள் சிலர் தான் உண்டு. எல்லா நீதிபதிகளும் அப்படி இல்லை, சிலர் தான் அப்படி இருப்பார்கள். விளைவுகள் வந்தால் என்ன, நாம் விமர்சிக்கப்பட்டால் என்ன, நீதிபதி பதவிக்கே ஆபத்து வந்தால் என்ன, எது சரியோ அதை சொல்ல வேண்டும், அத்தகைய இருக்கையில் நாம் இருக்கிறோம் என்று நினைக்க தெரிந்த நீதியரசர்கள் வெகு குறைவு. அதிலே ஒருவர் சாமிநாதன் என்று பலர் சொல்ல நான் கேட்கிறேன். இந்த இந்த விவகாரமெல்லாம் வந்த பிறகுதான் ஒரு நம்ம நீதிபதி பிகம்ஸ் மோர் பாப்புலர். ரொம்ப இதற்கு முன்னால் கூட சாமிநாதன் யார் என்று நாம் இந்த வழக்குக்கு பிறகு சாமிநாதன் யார் என்ற கேள்வி எழுகிறது. சாமிநாதன் ஒரு நீதி அரசர், நீதிக்கே அரசர், ரொம்ப நீதிமா, பிறண்டு பேச மாட்டார், மனதில் பட்டதை சரி என்று சொல்வார். அதான் பாருங்க, சிக்கந்தர் மலைக்கு கேடு வரக்கூடாது, நீ இங்கே போய் தீபம் ஏற்று. இது முதலில் யாரிடம் சொல்லுகிறார் என்றால், அரசு அலுவலரிடம், சுப்பிரமணிய கோயில் அலுவலரிடம் சொல்லி தீபம் ஏற்று என்று சொன்னால் அவன் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அதனாலே விண்ணப்பித்தவனை ஏற்ற சொல்லுகிறார். அப்போ மன ஊக்கம் வேண்டும் அல்லவா. அதாவது விண்ணப்பதாரர் ஒருவர் தீபம் ஏற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அவருடைய கோரிக்கையை கோவிலில் பணிபுரிகிறவர் செய்யட்டும் என்று நினைக்கிறார். முதலில் சரியான சிந்தனை பாருங்க. இந்த இவரே செய்ய, நீ போய் ஏத்து என்று சொல்லவில்லை, அவர் ஏற்றட்டும் என்று சொல்வார். அந்த ஆளு திமுகவினுடைய கைக்கூலியாக இருக்கிற காரணத்தினால், இந்த சேகர் பாபுலாம் அறநிலையத்துறையாக இருந்தால் இப்படிதான் இருக்கும். நீ திமுகவிலே நான் தான் காவி சட்டை போடுகிறவன் என்று சொல்லிக் கொள்கிறாய், ஆனால் முருகன் கோயிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நீ உன் பதவியெல்லாம் போயிடும். இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் முருகன் போக்குவேன். நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன, நீ எல்லாம் ஒரு மந்திரி, இதற்கு அலுவலர்களை எல்லாம் பிடித்து குக்கியை போட்டு இழுத்து பிறகு விண்ணப்பதான். அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் பாருங்கள் இந்த நீதிபதி. அலுவலர் ஏற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார், நான் என்ன செய்வது, நான் சொன்னேன் ஏற்றுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லவில்லை, நீ போய் ஏற்று, உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுவேன். ஒரு காரியம் சரியானது என்றால் அந்த காரியத்தை திண்ணமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நீதியரசர்கள் அறிய போயிருக்கின்ற காலத்தில் இவர் ஒரு போற்ற தகுந்த நீதிபதி என்றுதான் நான் சொல்றேன். இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக, சட்டம் ஒழுங்கு வழிவகுக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த போலீஸ் பாதுகாப்பு. சட்டம் எதுக்கு, ஏற்ற போகின்றவனை அடிப்பான், இவன் போய் ஒருவனை ஒன்றும் பண்ண மாட்டான். அங்க என்ன இருக்கு சட்டப்படுத்தின, நீ வேண்டுமானால் அந்த சமாதிக்கு நீ என்ன செய்ய வேண்டும், தீபம் ஏற்றுவதாக நீதியரசர் சொல்லிவிட்டார். ஒரு 100 போலீஸை அனுப்பு, சமாதிக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக இருங்கள். இவர்கள் போய் தீபத்தை ஏற்றி விட்டு வந்து விட்டு போகிறார்கள். இதுல என்ன வந்தது? இதையெல்லவா செய்திருக்க வேண்டும். நீ ஊரடங்கு உத்தரவு போட்டு ஏற்ற போகின்றவனையும் ஏற்ற விடாமல் செய்வது, ஊரே வெளியே வரக்கூடாது என்று சொல்வது, இதுக்கு கலெக்டரை பயன்படுத்துவது. இந்த கலெக்டர் போலீஸ் அதிகாரி எல்லாம் அரசாங்கத்தோடு பங்கு போட்டு கொள்ளையடிக்கிற கூட்டம். நான் சொல்றது ஒரு 10 பேர் சகாயம் மாதிரி ரொம்ப நேர்மையான ஆட்கள் சில பேர் இருப்பார்கள். மற்றவனெல்லாம் பூரா 100க்கு 90 பேர் என்ன, இவன் கால அவனுக்குவேன், அவன் கால இவனுக்குவேன், எல்லாருமா சேர்ந்து கூட்டு கொள்ளையடிப்பாங்க. ஆட்சியினரும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிற காரணத்தினாலே தான் இந்த நாடு இப்படி பாழாய் போய்விட்டது. அங்கிருந்து சொன்னால், ஏங்க அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, கலெக்டர் உடனே உத்தரவு போடு, நீ உத்தரவு போடுகிறார். போட்ட பிறகு என்ன செய்வது?
அந்த அலுவலரை கூப்பிடுகிறார் நீதிபதி. வரமாட்டேன் என்கிறார். எதுவும் இல்லை. பிறகு இந்த போலீஸை வைத்து விண்ணப்பதாரரை ஏற்று என்று சொல்லுகிறார். அந்த தன்னுடைய தீர்ப்பு வந்து மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். தீர்ப்பு நான் சொன்னேன், அவங்க கேட்கல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நான் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு, போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீதிபதி செய்கிற வேலையா? இவர் தான் நீதிபதி. ஒரு ஒரு கருத்தை சரி என்று பட்டால் அது தர்மத்திற்கு மாறானதில்லை என்று. இது தர்மத்துக்கு நான் சமய சார்புடையவன் இல்லை. அப்படி எனக்கு அந்த செக்குலரிஸ்டில் தான் வளர்ந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து காந்திகிட்ட தான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. காந்தி மேட் மீ எ செக்குலரிஸ்ட் 25 வயசுலேயே. அந்த அவருடைய கருத்து தாக்கம் தானே. நம்ம என்ன பெரிய சிந்தித்தோம், அவன் பெரிய ஞானி, சரி. ஆனால் நான் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ முஸ்லீம்களுக்கு பெரிய இடைஞ்சல் வந்து விட்டதாகவும், இவர் ஊரடங்கு சட்டம் போட்டு அவர்களை காப்பாற்றி விட்டதாகவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விரும்புவது இந்த ஓட்டுக்காக. நான் சொல்கிறேன், அவர்களுக்கு ஒரு ஊரடங்கு சட்டம் போட்டு, பார்த்தியா ஊரடங்கு சட்டமே போட்டார், ஒருத்தன் போக முடியல. இல்லை மறுநாள் போய் ஏற்றிட்டு வாடா, இன்னும் 5 நாள் சென்னை ஏற்று 50 நாள் சென்னை ஏற்றோம். அது நீதிபதி செய்தார் பாருங்க. அதுதான் அதில் உள்ள ஒரு எனக்கு நான் வந்து அந்த இந்து மதம்லாம் நினைக்கிறவன் இல்லை. நம்ம மதமே இந்து மதம் இல்லைன்னு நினைக்கிற வேணாம், அது வேறு விஷயம்னு வச்சுங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள், எந்த நாடு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற நாடோ அந்த நாடு தான் நாகரிகமான நாடு. அததானே இப்போ திமுகவும் செய்யறதா சொல்றாங்க. நாங்க திமுக சிறுபான்மையினருடைய அதையா செய்கிறது? இங்க பாருங்க, மத உணர்வை நாங்க புண்படுத்த விரும்பல. மத உணர்வு புண்படுமா? முருகனுக்கு தீபம் ஏற்றினால் சமாதியில் இருக்கிறவெல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் வருத்தப்படுவார்கள் என்றால் முஸ்லீம்கள் இந்த திருவிழா நடத்துகிற போது இவன் வருத்தப்பட மாட்டானா? இது ஒரு பேச்சா? இது ஒரு சிந்தனையா? இதை சொல்லுகிறவன் ஒரு முட்டாள் வீரர்கள் தான் நாடாளுகிறார்கள். அவனுடைய மனம் புண்படு. எதற்கு புண்படுகிறது? உன் பழக்கத்தை நீ கடைப்பிடி, என் பழக்கத்தை நான் கடைப்பிடிக்கிறேன். என்ன இங்க பாலஸ்தீனத்தில் முஸ்லீம் பழக்கத்தை கடைப்பிடிக்கிறான், அவங்க நேர் எதிரான யூதம் பழக்கத்தை கடைப்பிடிக்கிறான். இதுல என்ன வந்துருச்சு? உலகத்துல ஒரே மதமுடையவர்களாக ஒரு நாடு இருக்க முடியுமா? கிடையாது. அது அப்புறம் எப்படி அவன் இதுக்கு புண்படணும்? நான் சொல்றேன், பாங்கு சொல்றாங்க. இப்போ எங்க வீட்டில் ஒரு முஸ்லீம் பெண் தட்டச்சராக இருக்கிறார். அவர் பாங்கு சொல்ல பிறகு நடுப்பகலில் எங்கள் வீட்டில் தொழுவார். அந்த இடத்தை சுத்தம் பண்ணி வைத்திருப்பார், அந்த கம்பளி தடுக்க வைத்திருப்பார், அதை போட்டுக்கொண்டு அவர் தொழுவார். நாங்கள் யாரும் பேசாமல் இருப்போம். யாரும் வந்தாலும் சத்தம் கூடாது. அந்த அம்மா தொழுகிறாங்க, தொழுது 10 நிமிடம் தொழுவார்கள். தொழுத பிறகு நாங்கள் பேசுவோம். அவர்கள் அந்த தடுக்கை சுற்றி கொண்டு வந்து விட்டால் தொழுது முடிந்து அதை மதிக்கிறோம்ல. நான் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்கோயிலில் என்று நினைத்ததற்கு காரணமே நீ ஏற்றக்கூடாது என்று சொன்னதுதான். அதுல என்ன தீங்கு இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருக்கும் மத வழக்கங்கள் இருக்கின்றன, எல்லாருக்கும் சடங்குகள் இருக்கின்றன. அவருடைய சடங்குகளை அவரவர்கள் கடைபிடிப்பார்கள். இதெல்லாம் தீபம் ஏற்றுவது ஒரு சடங்கு, இறைவனுக்கு வடிவம் கற்பிப்பதே ஒரு சடங்கு, தொழுவதே ஒரு சடங்கு, எல்லாமே சடங்கு தான். சடங்கு வெளிப்பட்டது தான் மதம். சடங்குகளின் வழியாகத்தான் இந்த கூட்டத்தை கட்டி காக்க முடியும். சடங்குகளின் வழியாகத்தான் ஒரு அச்சத்தை. ஆனால் இந்த சடங்குகள் முக்கியமில்லை. கடவுளை பற்றிய அச்சம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் நீதியாக நடப்பான். ஏனென்றால் அவனுடைய பார்வையில் இருக்கிறோம், அவனுக்கு சாட்சிகள் தேவையில்லை, அவனுக்கு சர்க்கார் வக்கீல்கள் குறுக்கிட மாட்டார்கள், எதிர் வக்கீல்கள் நமக்காக வக்கீல் பிடித்து வாதாட வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் இறைவன் நேரடியாக அறிவான். ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல். அதனால அந்த எண்ணம் இருந்தாலே போதும், சமூகம் ஒழுங்காக இருக்கும். ஆகவே அவரவர்கள் விருப்பப்பட்ட, இப்போ நாம பழக்கப்பட்ட அடிப்படை பல கடவுள் வழிபாடு. ஆனால் கடவுள் ஒருவன் தான் கருதி கொண்டாலும் ஆமாம், அவன் ஒரு கடவுள் தான், ஒரு கடவுள். யூதன் ஒரு கடவுள், ஒரு கடவுள். இப்படி அவனுக்கும் வடிவம் கிடையாது, இவனும் கிடையாது. இதெல்லாம் இருக்கு. அவரவரை பழக்கப்படி அவரவர் செய்து கொள்ளணும். இதில் நீ எதற்கு இந்த சமாதி இருக்கிறது? சமாதியை முஸ்லீம் ஆட்சியில் முஸ்லீம்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நிறுவினார்கள். இல்லாவிட்டால் முருகன் மலையில் வந்து முஸ்லீம் சமாதி வைக்க முடியுமா? 1300 வைத்திருக்கிறார்கள். 700 ஆண்டுகளாக அந்த சமாதி இருக்கிறது. இன்றைக்கு வரையிலும் அந்த சமாதி சிதைவு போட்டதா? அதற்கு ஊறு விளைவித்தார்களா தமிழர்கள்? இல்லை. ஏனென்றால் சமூக இணக்கமுடைய அந்த பரிணாமமும் அந்த முதிர்ச்சியும் உடையவர்கள் தமிழர்கள். ஆகவே எப்பொழுதும் மதத்தால் வேறுபட்டவர்கள் என்பதற்காக அவர்களோடு மோதுகின்ற பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. அது தமிழ்நாட்டிலே அதை மோத வைக்க வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் போன்றவர்கள் முயல்கிறார்கள். பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு முஸ்லீமும் வந்து நீ தீபம் ஏற்றாதே என்று சொல்லவில்லை, ஒரு முஸ்லீமும் சொல்லவில்லை. ஆனால் இவராக ஊரடங்கு உத்தரவு போடுகிறார். யாரும் வெளியே வரக்கூடாது தீபத்தன்னைக்கு.
தீபத்தன்னைக்கு யாரும் வெளியே வரக்கூடாது, சட்டம் அது. இந்த ஓட்டால செருப்பால் அடிக்கணும், அப்பதான் இதெல்லாம் அறிவு வருமே தவிர யாரும் வரக்கூடாது. இவர் எதற்காக இதை செய்கிறார்? அவர்களுக்காக. பாத்தியா, ஊரடங்கு சட்டமே நமக்கு போட்டாருன்னு அவங்கள 10 பேர் நினைப்பாங்க. இந்த இது வாக்காளர் பட்டியலில் முஸ்லிம் ஓட்டுகளை எல்லாம் நீக்கப் போகிறார்கள், பயமுறுத்தினார்களா? நீக்கினார்களா? இன்றைக்கு ஏன் பேசவில்லை? நீ நீக்கினார்களா? எந்த முஸ்லீமாவது என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது என்று புகார் சொல்லியிருக்கிறாரா? எதற்காக நீ இதை பேசினாய்? புலி வருகிறது, உன்னை அடிக்கப் போகிறது, நான் தான் உனக்கு பாதுகாப்பு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆஹா, தீபம் ஏற்ற போனவர்களுடைய சமாதியை இடித்திருப்பார்கள், நான் ஊரடங்கு சட்டம் போட்டு தவிர்த்தேன். இடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 700 ஆண்டுகள் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி வாக்காளர் பேரில் உன் பேர் இல்லாமல் போகும் என்று சொன்னது எவ்வளவு பெரிய பித்தலாட்டமோ, எவ்வளவு பெரிய பொய்யோ. அது மாதிரி பொய் இந்த ஊரடங்கு சட்டம் போட்டதும். அவன் பாட்டுக்கு போவேன், அவன் தீபம் ஏற்றுவேன். திருவண்ணாமலையில் ஏற்றுவதனால் திருவண்ணாமலை முஸ்லீம்களே கிடையாதா? அவர்களுக்கு என்ன ஊர் விளைவிக்கப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் என்ன பேச்சு இது? இந்த ஆள் நான் சொல்றேன், நீ தீபம் ஏற்றுவது ஏற்றாததெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீதியரசர் சொன்ன தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இந்த சமூகத்தை பழுதுபடுத்துகிறாய். நான் சொல்கிறேன், சும்மா இருக்கிற மக்களை, இணக்கமாக இருக்கிற மக்களை 1700 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டான இஸ்லாம் மதம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தாமஸ் வளர்த்த கிறிஸ்துவ மதம். உலகத்திலேயே பழைய கிறிஸ்துவ மதம் எது தெரியுமா? சென்னை கிறிஸ்துவ மதம் தான். இங்கேதான் இயேசுவினுடைய நேரடி சீடர் தாமஸ் வந்தாரு. நேரடி சீடர், இயேசுவோடு அவரை கட்டிப்பிடித்து, அவரோடு கையை பிடித்து, அவரோடு சேர்ந்து பேசி பழகி அவருடைய அறிவை பெற்ற தாமஸ் நேரடியாக வந்தார். தாமஸ் ஒரு பைபிள் எழுதியிருக்கிறார், ரொம்ப சிறந்த பைபிள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு அது தெரிவதில்லை. 4 பைபிள் தான் என்று இவர்கள் செய்து விட்டார்கள். நான் அந்த தாமஸ் பைபிளை படித்திருக்கிறேன், ரொம்ப சிறந்த பைபிள். இவர்கள் 4 பேரையும் விட மிகச் சிறப்பாக எழுதியவர் தாமஸ் தான். அவர் இந்த மண்ணிலே வந்தார், இந்த மண்ணிலே கொலை செய்யப்பட்டு இறந்தார். ரொம்ப அநியாயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப பழைய கிறிஸ்துவ மதம் சென்னை கிறிஸ்துவ மதம். அதே மாதிரி அரேபியர்களே வந்து விட்டார்கள். அதான் மாப்பிள்ளமார் முஸ்லிம்கள் எல்லாம் அந்த வழியா வந்தவர்கள் தான். ஆகவே 700 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமும் இங்கே வந்து விட்டது. நபிகள் நாயகம் காலத்தை அடுத்து இங்கே வந்து விட்டது. நம்முடைய தமிழ் மக்கள் ஒரு காலத்திலும் தாமஸையோ கிறிஸ்துவ மதத்தையோ அல்லது இஸ்லாமையோ வெறுத்ததோ, சண்டை போட்டதோ, மோதியதோ, உராய்வு ஏற்படுத்தியதோ கிடையாது. இணக்கமாக வாழ்வதுதான் அவருடைய போக்கு. அந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்றால், அமைதியாக நடைபெற வேண்டிய ஒரு தீபத்தில் பெரிய கிளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி ஊரடங்கு உத்தரவு போட்டு இல்லாத பொய்யை நிலைநாட்டி நீ இந்த மக்களை பிளவுபடுத்துகிறாய். இந்த ஊரடங்கெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், உனக்கு ஓட்டு போடுறது கிடக்கட்டும், நீ என்ன காலத்துக்கு இருக்க போவதில்லை, இதோடு உங்களுடைய குடும்ப ஆட்சியை ஒழிய போகிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் இடையே ஒரு விரோதம் இருப்பதாக ஒரு கற்பனையை உண்டாக்கி உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்வதன் மூலமாக அந்த மக்கள் பாதுகாப்பற்று போய்விடுவார்கள் என்று நான் சொல்கிறேன். ஜனநாயகம் என்பது முட்டாள்தனமான அமைப்பு, அது பெருவாரியான மக்களின் அமைப்பு. தட் இஸ் எ மெஜாரிட்டேரியன் சிஸ்டம். டெமோக்ரஸி இஸ் நாட் எ வெரி குட் சிஸ்டம். தட் இஸ் எ மெஜாரிட்டேரியன் சிஸ்டம். இட் இஸ் பார்ஷல். அதுதான் அதனுடைய போக்கு. அந்த சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிறாய் நீ. கடைசியில் பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டுவதற்கு நீ துணையாக இருந்தால் அந்த மக்களுக்கு அது பெரிய பாதிப்பாக அமையும். இந்த வேலையை நீ செய்து உனக்கு ஆட்சிக்கு வருவதற்காக, இந்த 7-8% வாக்குகளை அவனிடமிருந்து நீ பெறுவதற்காக. ஏன்னா இந்த பாருங்க, திருமாவளவன் கட்சிக்கு 2.5% ஓட்டு இருக்கு, மைகோவுக்கு 3/4% ஓட்டு இருக்கு, விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு 3/4% ஓட்டு தான் இருக்கு, சிபிஎம்கெல்லாம் 1% ஓட்டு தான் இருக்கு. ஒருத்தனுக்கும் பலமான ஓட்டே கிடையாது. இப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ஓட்டு வருமோ அவ்வளவு ஓட்டு முஸ்லீம்கள் இருக்கு. ஓகே, 7% வாக்குகள் தான் சிறுபான்மையினர்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அதை விட இந்துக்கள் தானே வாக்கு சதவீதத்தில் அதிகம். அவங்க இந்துக்களை காயப்படுத்தணும்ன்ற அவசியம் திமுக இல்லை. இப்ப நீங்க செய்து கொண்டே போனால் இந்துக்கள் உனக்கு எதிராக they will be consolidated. நான் சொல்றேன், இப்ப நான் சமய சார்பு, நான் செக்குலரிஸ்ட். ஆனா ஏண்டா, இன்னும் முருகன் பழைய கடவுள் இல்லையா? முருகனுடைய மலை இல்லையா? அது என்ன இப்போ அவங்க மலையா? அது பழம்பெரும் மலை. அங்க தீபம் ஏற்றுவது பெரிய தப்பா? அது என்ன தப்புன்னு அவன் சொல்றாங்க. ஒரு நீதிபதி உண்மையா சொன்னா அதை கடைபிடிக்க மாட்டேன்னு ஒரு அரசு சொன்னா இந்த அரசை செருப்பால் அடித்து விரட்டணும் என்று சொல்லுகின்ற எண்ணம் எனக்கு ஏன் வருகிறது என்றால், உன்னுடைய பொய்யான நடவடிக்கையின் மூலமாக வருகிறது. இதுவரை நான் அதை சிந்திச்சதில்லை. இங்க பாருங்க, இந்த திருப்பரங்குன்ற மலையில் 100 ஆண்டுகளா ஏற்றப்படலைங்கிறாங்க. நான் இதுக்கு எனக்கு ஞாபகமே வந்ததில்லை. ஆஹா, ஏற்றப்படலையா, அதனாலதான் இருட்டா இருக்கா உலகம் என்று நான் சிந்தித்ததே இல்லை. ஆனால் இதை நீ விவகாரமாக ஆக்கி பொய்யான ஊரடங்கு போட்டு அவர்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி இந்த பெரும்பான்மையான மக்கள் கலகக்காரர்கள் என்பது போல ஒரு எண்ணத்தை விளைவித்து
இப்படி பாகுபடுத்துகிற காரணத்தினால் என்னை போன்ற சமயச்சார்பற்றவர்கள் கூட இதை பற்றி சிந்திக்கவும் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லவுமான ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் நீ வந்து தெர் இஸ் போலரைசேஷன், பிளவுபடுத்துகிறாய். இல்ல. அது அது அதனால தான் நான் இதுக்கு முன்னதாகவே 2 நீதிபதிகள் வந்து அங்க வந்து விளக்கு ஏத்த வேண்டாம். எப்பவும் ஏத்துற இடத்துலயே வந்து அது நீங்க எந்த விளக்கு நீதிபதி ஏத்துங்க. சொன்னாரு? அது என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாராம்? அது எந்த நீதிபதி? எதற்காக அந்த வழக்கு நடந்தது? வழக்கின் மூலம் என்ன சொல்ல வேண்டுமா இல்லையா? அந்த மந்திரி சொன்னாரா? அது என்னன்னு தெரியல. எதற்காக நடந்த வழக்கு என்று தெரியவில்லை. சும்மா முட்டைத்தான் குட்டையில் விழுந்தான் என்பது போல பேசக்கூடாது. இப்பொழுது இருப்பது தெளிவான இந்த பாருங்க, ஒரு நீதிபதி சொன்னதை 2 நீதிபதிகள் பெஞ்ச் ஆதரித்திருக்கிறது. அதே நீதியரசர் அந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கட்டும் என்று சொல்லி அங்கேயும் பெஞ்ச் சொல்லியிருக்கிறது. அங்க 2 பேர் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது எண்ணிக்கை போதவில்லையா அவனுக்கு? ஐயா இப்போ ஏத்துற இடத்துலயே தீபம் ஏத்தி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? இவன் இப்போ முன்னாடி உச்சி பிள்ளையார் கோயில் அதெல்லாம் எப்போதுல இருந்து நீ நேத்து உறங்கிட்டாங்கிறக்கா இன்றைக்கு உன்னுடைய உரிமையை கோரினால் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் 2000 ஆண்டுகளாக இருந்த உரிமை. மலையில் தீபம் ஏற்றுவது முருகனுக்காக உரிய இடம் என்பது 2000 ஆண்டுகள் இருந்த உரிமை. அது இடையில கொஞ்ச காலம் விட்டு விட்டார்கள் என்பதற்காக அந்த உரிமை, பழைய உரிமை முக்கியமா, முந்தா நாள் விட்டு போன உரிமை முக்கியமா? இதுவே யார் சொல்வதற்கு? இவனுக்கு என்ன கடவுளை பற்றி? ராமனை செருப்பால் அடித்தவர்கள். இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? திருட்டு கூட்டம், மொல்லமாளித்தனத்திற்காகவே ஆட்சிக்கு வந்தவர்கள். இவர்கள் பேசுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? இல்ல, இது ஒரு விதமா பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம நான் சொன்னதை நீ தமிழகத்துல புரிஞ்சுக்கல. இந்த மக்களை இல்லாததை சொல்லி நீ பிளவுபடுத்துகிறாய். அந்த மக்களிடம் உனக்கு இசைவான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள நினைக்கிறாய். அவர்கள் பார்த்தாயா, நான் ஊரடங்கு சட்டம் போட்டேன், இல்லாவிட்டால் என்ன ஆயிருக்கும், அந்த சமாதியை உருக்குலைத்திருப்பார்கள். 700 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய கூட்டம் உருக்குலைக்கவில்லை, இனிமேல் தான் புதிதாக போய் உருக்குலைக்க போகிறார்கள். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவன் பாய்ந்து விடுவான். அவனுக்கு எதிரி, அவனுக்கு எதிரி, அவனுக்கு பிஜேபி என்ற கட்சி எதிரியாக இருப்பது என்பது வேறு. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எதிரிகள் இல்லை. தமிழ் மக்கள் இணக்கமான மக்கள். இவர்களை எல்லாம் இவனிடம் இப்பொழுது புது கருத்து ஏற்படும். முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும், மலை நம்முடைய மலை என்று புது கருத்து ஏற்படும். இதற்கு முன்னால் இவன் யாருடைய மலை என்று பேசாமலே உரிமை பாராட்டியது போக, இப்பொழுது இது யாருடைய மலை? நம்முடைய மலை. அங்கே யாருடைய கடவுள்? நம்முடைய கடவுள். அதுக்கு யார் தீபம்? நாம் ஏற்ற வேண்டும். எல்லாரும் சேருவேன். தேர் வில் பி கன்சாலிடேஷன். உனக்கு அறிவு இருக்கிறதா? உனக்கு எந்த யோசனையும் இல்லை, நீ படித்தவனும் இல்லை, அதனால உனக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்றேன். அதனால உனக்கு யோசனை இல்லை. நீ இந்த சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்துகிறாய். தனிமைப்படுத்துவதன் மூலம் பெரும்பான்மை மக்களுக்கு பகையாக ஆக்கினால் பாதிக்கப்படுகிறவர்கள் சிறுபான்மை மக்கள் தான். இந்த எண்ணம் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பது போல, பீகாரில் இருப்பது போல தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. ஸ்டாலின் போன்றவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதையா? இப்போ அப்புறம் தொடர்ந்து வந்து அப்புறம் தொடர்ந்து தமிழகத்துல அதே இல்ல இல்ல போக கூடாது. இவ்வளவு நேரம் நான் மூச்சை விட்டதுக்கு அப்புறம். ஓகே இல்லையா, தொடர்ந்து வந்து தமிழகத்துல வந்து பாஜக அப்படின்னாலே சிறுபான்மையினரை வஞ்சிக்குது அப்படின்னு தானே பேசுது. யாரு? சோ தமிழகத்துல வந்து அப்படித்தானே பேசப்படுது. அது அப்ப இது திமுக காரன் உண்மையா? பேசுவான் அப்படி. நான் என்ன சொல்றேன், அவன் மதத்தை அடிப்படையா வச்சு ஒரு கட்சி வச்சிருக்கான். முஸ்லீம் லீக் முஸ்லீம் மதத்தை அடிப்படையாக வைத்து கட்சி வைத்திருப்பது போல அவன் இந்துக்களுடைய மதத்தை அடிப்படையாக வச்சு கட்சி வச்சிருக்கான். என்னுடைய கருத்து, தமிழர்கள் இந்துக்களே இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது சைவர்கள், வைணவர்கள், குலதெய்வ வழிபாட்டினர், இப்படித்தான் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்களே தவிர, இந்து என்ற சொல்லே 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட சொல்ல. பாரதி தான் இதை தமிழில் முதல் கையாளுகிறான். அதற்கு முன்னால் இந்து என்ற சொல்லை தமிழ் அறிந்ததில்லை. வள்ளலாருக்கு இந்து என்றால் அந்த எந்த மதம் என்று கேட்பார். உங்களுக்கெல்லாம் அந்த பழைய வரலாறுகள் தெரிவதில்லை, எதையும் நுணுகி ஆராய்கின்ற போக்கு இல்லை. ஆகவே நீங்கள் இதையெல்லாம் விட்டு ஓ நான் சொல்றேன், அதெல்லாம் போகட்டுங்க. நான் சொல்றேன், முருகனுக்குரிய மலை அது. அவனுக்குரிய மலை தான். 2000 ஆண்டுகளாக அவனுக்குரிய மலை. பல பேர் அங்கே வந்து அடிவாரத்திலோ மேல்வாரத்திலோ நீங்கள் குடிபுகுந்திருந்தாலும் இருங்கள் பேசாமல். இது அடிப்படை உரிமைகளை நீங்கள் மறுத்தால் கடைசியில் அங்கே பிளவு தோன்றும். இந்த பிளவை, உண்மை அல்லாத பிளவை ஸ்டாலின் போன்றவர்கள் உருவாக்குகிறார்கள். உனக்காக நான் ஊரடங்கு போட்டேன் என்று சொல்வது அவனிடம் ஒரு பரிவை உண்டாக்கி கொள்வதற்காக, அவனை உனக்கு எதிரி அவன் என்கின்ற எண்ணத்தை நிலைநாட்டுவதற்காக, உனக்கு பெரும்பான்மையானவர்கள் எதிரி என்ற எண்ணத்தை நிலைநாட்டி, இப்படியே போனால் பிளவுபட்டு கடைசியில் சிறுபான்மையானவர்களுக்கு பாதிப்பு வரும். இந்த வேலையை இவர் நன்மை செய்யவில்லை, சிறுபான்மையானவர்களுக்கு தீமை செய்கிறார் என்று நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன பேசப்படும் அப்படின்னா, திமுக வந்து டிவிகே பக்கம் சிறுபான்மையினர்களோட வாக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து சிறுபான்மையின வாக்குகளை ஈர்க்கிறதுக்காகவே சரி, திமுக அதுக்காக எல்லாம் மக்களை பிளவுபடுத்தக்கூடாது. அதுக்காக மக்களை பிளவுபடுத்தக்கூடாது. நான் சொல்றேன், நான் முதல்ல சொன்னேன், எங்க வீட்டில் ஒரு இஸ்லாமிய பொண்ணு
தொழுகுது. அது நான் ஒன்றும் மறுப்பு சொல்வதே இல்லை. ஒரு மறுப்பு கிடையாது. அது அந்த பெண்ணினுடைய வழிபாட்டு முறை. அது நான் அனுமதிக்கிறேன் அத. அது மாதிரி நம்ம வந்து இணக்கமா இருக்கிற மக்களை எல்லாம் பிளவுபடுத்தாத. நான் எதையும் அனுமதிப்பேன். எனக்கு அ இஸ்லாமும் ஒரு நல்ல மார்க்கம் தான்னு நான் படிச்சு அறிஞ்சிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நபிகள் ரொம்ப ஒப்பற்ற ஒரு தன்னை மனிதனாகவே கடைசி வரையிலும் பாவித்துக் கொண்ட ஒரு பெரிய போதகர். அதுலயும் மறுப்பு கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த இந்த முட்டாள்தனமான ஆட்சியாளர்கள் சொல்வதை கேட்டு நீ மற்ற மக்களை பகையாக கருதி வளருவாயேயானால் கடைசியில் அது உங்களுடைய உங்களுக்கு பெரிய இடர்பாட்டில் வந்து முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆள் வந்து செய்கின்ற வேலையெல்லாம் உங்களுக்கு இதம் போல தெரியுமே தவிர அது உங்களுக்கு பெரிய அழிவில் வந்து முடியும் என்று நான் சொல்கிறேன். இதை புரிந்து கொள்ளுங்கள். 2வது, என்னை போல இதை பற்றி சிந்திக்காதவர்களுக்கெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும். திருப்பரங்குன்ற மலை முருகனுடைய மலைதானே, அதில் என்ன தவறு இருக்கிறது? அது பழம்பெரும் கடவுள் முருகன், சங்ககால கடவுள், பரிபாடலில் பாடப்பட்ட தலைவன். அந்த கோயில் கடைசியில் என்னை போன்றவர்களே கிளப்பி கொண்டு போய் தெய்வம் ஏற்றுவதற்கு வரிசையில் நிறுத்தி விடுவார்கள் போல் இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லுகிறேன் நான். அதனாலே நீ என்ன செய்கிறாய் என்றால், நடுநிலையான மனிதர்களை எல்லாம் ஒரு பக்கமாக திரளுவதற்கு வழிவகுக்கும். சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்கும் இது ஆபத்தாக இருக்கும். இந்த ஆளை நம்பி இருப்பதன் மூலம் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற வேலையை இவர் செய்வதன் மூலம் பாதிப்பு யாருக்கு என்றால், கல்லில் கண்ணாடியை மோதினால் கண்ணாடி தான் உடையுமே தவிர பெரும்பான்மை மக்கள் எங்கேயும், அது பாகிஸ்தான்லையும் பெரும்பான்மை மக்கள் தான், வங்கதேசத்திலையும் பெரும்பான்மை மக்கள் தான், எங்கேயும் இந்த உணர்வே இல்லாமல் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த உணர்வை கொளுத்துகின்ற வேலையை இவர் செய்கிறார். இந்த 7% ஓட்டுக்காக. இப்பொழுது அது கலைந்து போய்விட்டால் பிறகு உங்களை பற்றி பேச மாட்டார். ஓகே. இதேதான் இந்த தீபம் பிரச்சனை தான் வந்து திருவண்ணாமலை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, விவிஐபிஸ்க்குலாம் வந்து முன்னாடியே வந்து தீபம் பார்க்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுது. அதாவது சொந்த ஊர்லயும் பாமர மக்களுமே வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் காத்திருந்து ஒரு சரி, ஒன்று செய்வோமா? நியாயமானது. கோவிலில அவர்களுக்கு தனியாக மாலை போடுவார்கள். ச கடவுளுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காட்டுவார்கள். நான் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கேன். ரொம்ப மந்திரியா இருக்கிறவன், இவன் நேத்து வரையிலும் பொறியின்னு தெரிஞ்சிருப்பான். இன்னைக்கு மந்திரி ஆயிருப்பான். அவனுக்கு அங்க பெரிய பரிவட்டம் கட்டுவார்கள், மாலை மரியாதை வழங்குவார்கள். பணக்காரன் வந்தால் மாலை மரியாதை, அவன் 10,000 போட்டு போவான் அந்த தட்டுல. இதெல்லாம் எப்பவும் நடக்குது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால், திருவண்ணாமலையில் மட்டும் நடக்கின்ற ஒன்று இல்ல. பல கோயிலில் இது கோவில்கள்ல. நடக்கிறது. இந்தியா பூராவும் நடக்கிறது. இந்த சமூகம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட சமூகம். பணம் வைத்திருக்கிறவன் எல்லாம் கடவுளுக்கு சமமானவன். பணம் வைத்திருக்கிறவன் எல்லாம் சிறந்தவன். ஆகவே அப்புறம் பணம் வைத்திருக்கின்றவன் எல்லாவற்றிலும் முதன்மை பெறுவான். நான் உனக்கு சொல்றேன், நான் எம் எ சோசியலிஸ்ட். எனக்கு இந்த பணம் வச்சிருக்கிறவனே பிடிக்காது. எனக்கு இந்த மருத்துவமனைகளை பார்த்தா உடம்புல இருக்க எல்லா ஓட்டையும் எரியும். தெரியுதா? இதெல்லாம் கார்ப்பரேட் ஆக வேண்டியதா? ஒரு தொண்டா நடக்க வேண்டிய மருத்துவமனை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் நடக்குது. பங்குச் சந்தையில் இவர்கள் பங்கு விற்கிறார்கள். எத்தனை இடங்களில், எத்தனை ஊர்களில், எத்தனை என்ன தொழில் நிறுவனமா? தொழில் நிறுவனமான்னு கேட்கிறேன் நான். அம்பானியினுடைய நிறுவனம் போல ஊர் ஊரா கிளை திறந்து தொண்டுடாது. படிச்சுட்டு வந்தது அவனுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக. நீ சாப்பிடுவதற்காக என்ன பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொள். தமிழ்நாடு 2 லட்சம் கொடுக்கறது, இவன் அதுக்கு மேல நோயாளிகிட்ட 4 லட்சம் வாங்குறான். திருட்டு நாய்கள் இந்த கார்ப்பரேட் மருத்துவமனைகள் எல்லாம். அங்க எல்லாம் அந்த பணம் தானே முதன்மை பெறுது. உனக்கு என்னது? திருவண்ணாமலையில இந்த பணக்காரனை கூட்டி முதல்ல எல்லாத்தையும் ஒழிப்போம் வாரியா? ஐயா, இப்போ நம்மளுடைய சேனலுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி.